அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆரண்யா பசுமை குடிலோட முருங்கை சாதப்பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முருங்கை சாதப்பொடியை சாப்பாட்டோட எப்படி கலந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சாதம் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆரண்யா பசுமை குடிலோட முருங்கை பொடி, அடுத்து நல்லெண்ணெய். இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் 1 கப் சாதம் எடுத்திருக்கோம். அந்த சாதத்தை வாழை இலையில் பரிமாறிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சாதம் எடுத்திருக்கோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பொடியை கலந்துக்கலாம். ஓகே, இப்போ பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை பொடியோடையும் சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட முருங்கை சாதப்பொடி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 5 to 10 minutes கூட ஆகாது. நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம்.